பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. ஃப்ளவர் ஹெட்டு தான் பயங்கரமாக இருக்குது. இதுதான் அப்படியே முறுக்கி விட்டனா டான் 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 சவுண்டு தான் லவ் பண்ணுவோம் அதிகமாக. RX100 வந்து திருப்பி விடுவாங்கன்றாங்க. விநாயகர்லாம் வந்துட்டு இருக்காருங்க. இப்படி பார்த்துனே இருக்கலாம் போல. 2 ஸ்டோக் பேன் பண்ணாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோக்கோட கிங் தான் நம்ம கையில் இருக்குது. யாரோட பைக் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை யமகா ஸ்பெஷலிட்டி ORB பைக்கர்ஸ் நம்ம அண்ணனோட பைக் தான். அவர் ஓன் யூஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் பார்த்து செதுக்கி வச்சுருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு ஃபுல் ரிவ்யூமே காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவிலேருந்து ஃப்ளவர் ஹெட் வர வச்சுருக்காரு. அதை தான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்குது. நம்ம ஏரியா சைடில் இன்னும் யாரும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாவிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காரு. செம்ம லுக்காக இருக்குங்க. அப்படியே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுனால தான் ஃப்ளவர் ஹெட்டு. இதை நீ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பைக்கோட ஃபுல் ரிவ்யூவும் காமிக்கிறேன். பைக்கோட ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ளவர் ஹெட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். ப்ரோ, அந்த ஃப்ளவர் ஹெட்டை கொஞ்சம் காமிங்க. பயங்கரமாக இருங்க ஃப்ளவர் ஹெட்டு. பைக்கில் ஃபிட் பண்ண அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அதோட லுக் எப்படி இருக்குன்னு. ப்ரோ, இதே கேஸ் கட்டே போட போகிறீங்களா, புதுசாக போடுவீங்களா? இது இப்போ தான் ப்ரோ போட்டது, புதுசு ப்ரோ. இது நல்லா இருக்குமா அப்படியே போட்டால்? பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஓய் தானே, ஓய் போட்டுருக்கு. போட்டால் பக்காவாக எடுத்துனாலும் திருப்பி போடலாம். ஓகே. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோக்கில் அவ்வளோ ரெடி பண்ண மாட்டார். 150cc மேலே இருக்க பைக் தான் நிறைய பார்க்குறாரு. R15 தான் நிறைய பார்க்குறாரு. அவர் யமகா ஸ்பெஷலிஸ்ட்டு. R15 வந்து அப்சைட் 4க்கு ஏற்ற போகிறாங்க. அப்சைட் 4க்கு அவர் வீடியோலாம் போட்டிருப்பார். அவரோட சேனலும் யமகா ராஜ் ORB பைக்கர்ஸ் யமகா ராஜ்னு போட்டிருப்பார். இந்த பைக்குக்கு வந்து அப்சைட் 4க்கு ஏற்ற போகிறார். அவர் பைக்கும் R15க்கு அப்சைட் 4க்கு ஏற்றிருப்பார். இந்த பைக்குக்கு இப்போ ஏற்ற போகிறார். எவ்வளோ R15 பிரித்து வச்சுக்காரு பாருங்கள். அக்சசரிஸு ஒரிஜினல் அக்சசரிஸ் ஸ்பேர்ஸும் கிடைக்கும் இவருக்கெல்லாம். இவரே ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டு கொடுத்துருவாரு. இப்போ RX அவருக்கு வேணுன்றதுக்கோசரம் பைக்கை தேடி ஒவ்வொன்றா பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. பார்த்தாலே தெரியும். ஒரு நெட்டு போல்ட்லேருந்து நிக்கல் குரோம் பண்ணி போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்களா, நார்மல் ஸ்க்ரூ வரும், அலாங்கில் போட்டிருக்காரு. டிஸ்க்கு இது பிளேட்டு தான் டியூக்கோடது. அது கூட எப்படி கட் பண்ணி எப்படி உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். லேத்தில் கொடுத்து அப்படியே ஒரு மைனூட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸ்போக்ஸ் பார்த்தீங்களா, வீலோட ஸ்போக்ஸ் கூட ஒன்றும் நிக்கிள் பண்ணியிருக்காரு. எல்லாமே நிக்கிள் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ, இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீல் ஃபுல்லாக நிக்கிள் பண்ணிங்களா, இல்லை ஒரு கம்பியாக பண்ணிவிட்டு ஒரு கம்பியாக பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்களா கொடுத்து? ஆனால் டேமேஜே ஆகணும் டைட் பண்ணுறப்ப. அதான் சார் தொழில். ஓ சூப்பர். ஹெட்டு பிச்சிருக்காரு. இப்போது இந்தோனேஷியாவிலேருந்து அந்த ஃப்ளவர் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு பேக் சைடு காமிங்க. ஓகே இருங்க, இல்லைங்க சார். சிங்கக்குட்டி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஃப்ளவர் ஹெட் வந்து மாட்டினே இருக்காங்க. என்ன லுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டயரோட பேட்டர்னும் அந்த ஹெட்டோட பேட்டர்னும் நல்லா சூட் ஆகுது. ஒரு ஆஃப் ரோட் பைக்கோட லுக்கு தருது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேராயரு அப்புறம் ஹேண்டிலு எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்காங்க. லைட்டாக த்ராட்டில் பண்ணி இது பண்ணாலே வீலிங் ஆகும். வீலிங்லாம் பயங்கரமாக ஆகும். ஏன்னா பேக் சைடு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஏற்றிட்டாங்க. அதனால் பைக் வந்து லைட்டாக த்ராட்டில் பண்ணி தூக்கினாலே வீலிங் நல்லா ஆகும். பயங்கரமாக இருக்கு. ஆனால் பவரும் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காருங்க பைக். ஆனால் செம்ம அப்படியே பீட்லேயே தெரியும் பைக்கோட பவர் வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ப்ரோ, சவுண்டு எதனா மாறுன்னு நினைக்கிறீங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு நினைக்கிறோம். ஐயோ, அது வேறு இருக்கா? ஏன் ப்ரோ? ஆமாம், பார்க்கில் கொஞ்சம் செட் ஆகலைங்க. லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஃப்ளவர் ஹெட்டு பார்த்தா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகுதே டவுட்டுன்றாரு. ஸ்டார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிடு. ப்ரோ சுச்சி மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? சுச்சோ செல்லக்கட்டி ஸ்டார்ட் ஆகிடுமா? ஏமா
பைக்கோட ரிவ்யூ காமிக்கிறேன். ஹெட்டு ஃப்ளவர் ஹெட்டு மாற்றிட்டோம். இதுதான் பைக்கில் இருந்த ஹெட்டு. 2 ஹெட்டில் அந்த ஹெட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த லுக்கு நல்லா இருக்கா, ஃப்ளவர் ஹெட்டு நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த ஹெட்டு போட்டது நல்லா ஃபஸ்ட்டு லுக்கு நல்லா இருந்துச்சா? 2 லுக்கில் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த ஃப்ளவர் ஹெட்டோட ப்ரைஸ் வந்து 7000 வந்துச்சு. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ப்ரோ அவரோட டேஸ்ட்டுக்கோசரம் பிடிச்சிருக்கு, ரொம்ப லைக் பண்ணி ஃப்ளவர் ஹெட்டை இந்தோனேஷியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டிருக்காரு. 7000 கிட்ட வந்துடுச்சு. இது வந்து பைக்கோட ஸ்டாக், பைக்கில் வர ஹெட்டு. வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு. 1,50,000 ஆயிருங்க பைக்கோட மாடிஃபிகேஷன் காஸ்ட் வந்து 1 lakh. பைக்கு 55 பைக் வாங்கினது அவரோட பைக்கில் அவர் வாங்கி தான் ரெடி பண்ணார். மொத்தம் 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த 5 ஸ்பீடு கேஸ் எவ்வளோ ப்ரைஸு? 11,500ங்க இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா. 5 ஸ்பீடு பைக்கோட கேஸ் வெளியில் 13,000 மேலே. நீங்கள் எப்படி வாங்கினீங்க? எவ்வளோ ப்ரைஸு? 11,500. வெளியில் பார்த்தீங்கன்னா 13,000. ப்ரோ யமகா ஸ்பெஷலிஸ்ட் மெக்கானிக்காக ஓகே ப்ரோ 11,500 ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 ஸ்ட்ரோக் ஃபேன் பேஜ் எல்லா இதுலையுமே இருக்குமா இந்த பைக்கு? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணனோட பைக் தாங்க. டிஸ்க் செட்டு மட்டுமே 7,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இது டியூக் 250. இது அந்த டிஸ்பிளே லேத்தில் கொடுத்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பல்சரோட டிஸ்பிளேட்டில் வச்சுருக்காங்க. இது NS 200ஓட கேலிபரு. இது R15 வெர்ஷன் 4ஓட எம் பைக்கோட டிஸ்க்கு. இது அதை இதில் கட் பண்ணி இது RX100 ஒரிஜினல் 4K தான். அதில் வெல்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. பக்காவாக ஃபினிஷிங் ஆகிருக்கு. பார்த்தா இதோட ஒரிஜினல் 4 மாதிரியே இருக்கும். ஹைட்ராலிக் கிளச்சில் நார்மல் கிளச்சில் பிரம்போவோட இது போட்டாங்க. பிரம்போ கேன் வச்சு பிரம்போவோட டிஸ்க் செட்டும் தான் சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹார்டாகவும் மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படியும் ஆனால் சூப்பராக இருக்குது. RXZோட மீட்ரு போட்டிருக்காரு. அப்புறம் RXZோட இண்டிகேட்டர்ஸும் போட்டார். நம்பர் போர்டு IND நம்பர் போர்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் சொல்ல போனால் டயரோட பேட்டர்ன்ஸும் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ஃபீனிக்ஸோட பைக் இது போட்டிருக்காரு. அதுக்கும் பார்த்தீங்களா பெயிண்டிங் அதுக்கும் பண்ணியிருக்காரு. சஸ்பென்ஷனுக்கும் க்ரீன் டேங்க்கு ஷீல்டும் பெயிண்டட் தான். நியூவாக வாங்கி பெயிண்டட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதுலேயும் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இதில் பண்ணத்தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் வீலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிக்கல் குரோம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு ஸ்போக்ஸுக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நெட்டு போல்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த கேஸோட நெட்டுலாம் பார்த்தீங்களா அலாங்கியில் போட்டுருக்க ஸ்க்ரூ டைப்பில் வரும். இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்பில் வரும். எல்லாமே அலாங்கியில் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்கும். நெட்டும் டேமேஜ் ஆகாது, கேட்டும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னும் என்ன நிறைய சொல்லினே போகலாம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்பெஷல் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃப்ளவர் ஹெட்டோட ப்ரைஸே 7,000 வந்துடுச்சு. 5 கீர் செட் பண்ணியிருக்காரு. அதுதான் பயங்கரமாக பண்ணிட்டாரு. 5 ஆனால் இதில் ஆக்சுவலாக ஸ்டாக்கில் வந்து 4 கீர் தான் வரும். 5 கீர் போட்டிருக்காரு. அப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்களா இவ்வளோ குட்டியாக போட்டிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதனால் ஸ்பீட் நல்லா வரும். ரொட்டேஷன் கொஞ்சம் அதிகமாகும் சின்னதாக இருக்கிறதுனால. வீலோட ரொட்டேஷன் அதிகமாக கிடைக்கும். கேரளா பைக்கர்ஸ் ஹேண்டல் பார்னு சொல்லுவாங்க, கேரளா ஹேண்டல் பார்னு. இது கீ பிளேட்டு கிளாடியேட்டர். RX100லாம் சின்ன வயசுலேயே பிடிங்க. சவுண்டு தான் அப்படியே முறுக்கி விட்டனா டான் முறுக்கி சவுண்டு தான் பயங்கரமாக இருக்கும். அதுதான் அப்போ தான் கேட்போம். சவுண்டு தான் சூப்பராக இருக்குது. சவுண்டு தான் லவ் பண்ணுவோம் அதிகமாக. 2 ஸ்ட்ரோக் வந்து திருப்பி விட்றாங்கன்ற RX100 வந்து திருப்பி விடுவாங்கன்றாங்க. கண்டிப்பாக விட மாட்டாங்க. விட்டால் கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. 4 ஸ்ட்ரோக் தான் விடுவாங்க. அதனால் என்ன ஆகுனா சவுண்டு வராது. 2 ஸ்ட்ரோக்னால தான் சவுண்டே வருது. வண்டி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. வண்டி ஓட்டி பார்க்கணுமா இல்லையாங்க? வண்டி ஓட்டி பார்க்கலாம். எப்படி இருக்குது வண்டியோட ரைடிங் பொசிஷனு, அப்புறம் ரைடிங் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஓட்டிங்கன்னே போகலாம். வ்ளாகில் கண்டினியூ பண்ணினே வரேன். கில்லிங் சுவிட்ச் இருக்காங்க. கில்லிங் சுவிட்சு ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்புறம் வச்சிக்கினே இருக்கேன், கிக் பண்ணே இருக்க வேண்டியது தான். டூ ஸ்ட்ரோக்னாலே கொஞ்சம் அப்படி தாங்க. ஆயில் பீட் பயங்கரமாக இருக்குங்க. பைக் மூவ் பண்ணவே கொஞ்சம் லைட்டாக ஃபியராக தான் இருக்குது.
ஏன்னா பவராக இருக்குது பைக்கு. குயிக் த்ராட்டில் வேறு போட்டிருக்காரா. த்ராட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. த்ராட்டல் பண்ணோடனே பைக் பறகுது. ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொஞ்சம் ஒன்றும் ரெடி பண்ணலையா, லைன் ஃபால்ட்டு ஏதோ அட்டன் பண்ணணுன்னு இருக்கிறார். ஸ்பீடா மீட்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. பைக் அசால்ட்டாக போகுதுங்க, சூப்பராக இருங்க. வாவ், RXனாலே கெத்துறாங்க. சவுண்டு தான் பயங்கரமாக இருக்கும். அண்ணன் லுக்கையும் மாற்றிட்டாரு, பயங்கரமாக பண்ணிட்டாரு. சவுண்டும் சூப்பராக இருக்குது. வாவ், கௌசிக் பார்த்து போங்க. உங்களோட கௌசிக் வந்துட்டார் பார்த்தீங்களா. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் எங்கே போனாலும். பப்ளிக் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இல்லையா, ஹாய். வாவ், கரெக்டாக சிக்னல் கை போட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸே யூஸ் பண்ணல, என்ன தெரியல. சூப்பராக இருக்குங்க ஓட்டோ. ரைடிங் பொசிஷன்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ணன் ரைட் பண்ணுறப்ப கொஞ்சம் பேக்கில் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரைடிங் சூப்பராக இருக்குங்க. பேக் பெயின் சுத்தமாக இல்லை. சீட்டிங் பொசிஷன், ஹேண்டில் எல்லாமே பார்த்து ஒன்று ஒன்றா செதுக்கியிருக்காங்க. சொன்னார்ல, பயங்கரமாக பண்ணிக்க. ஒரு ரைடிங் பொசிஷன் எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. வாவ், பீட்டு பயங்கரமாக இருங்க. ரியாக்ஷன் எல்லாமே நம்ம பைக்கை தான் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, பசங்க எல்லாருமே நம்ம தான் பார்க்குறாங்க. ஹாய் செல்லுக்குட்டி. ரைடிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ரைடிங் தான் ரொம்ப பிடிச்சி. ரைடிங்கும் சூப்பராக இருக்குது. ஒரு பைக் பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும் நல்லாயிருக்கும், ரைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக, ஓரளவு கம்ஃபர்ட்டு வராது. கம்ஃபர்ட்டு அப்புறம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பைக் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுள், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. ஓட்டினே கொடுத்தா நான் ஓட்டினே இருப்பேங்க. டேங்க் ஃபுல் பண்ணி ஓட்டிக்கினே இருப்பேன். ஆனால் பைக் அண்ணன் அப்புறம் பார்த்து ரெடி பண்ண பைக் அண்ணனோட செல்லக்குட்டிங்க. வா, விநாயகர்லாம் வந்துட்டு இருக்காருங்க. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லை, பயங்கரமாக விநாயகர்லாம் வந்துட்டு இருக்கா. இன்னும் பயங்கரமான பெரிய சிலைலாம் இருக்கும். பசங்களாம் ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. டைமில் தான் மணிலாம் கலெக்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் டைமே. அதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அன்வேல்யூபிள்ங்க அதெல்லாம். அந்த டைம்லாம் டைமண்ட் டைம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்தமாரி டைமில் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், செம்ம ஜாலியாக இருக்கும். அந்தமாரி ஃபங்க்ஷன்னா விநாயகர் சதுர்த்திக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த சிலையை எடுத்து போய் கரை கேட்போம், டெய்லி பூஜை பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை ஒரு விஷயமும் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கடவுளுக்குன்னு தான் நம்ம பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமாங்க. அதனால தான் மெயினாக பண்ணுறது. எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. வா, செல்லக்குட்டியை பார்த்து தாங்கிட்ட போனோம். அப்புறம் அண்ணன் ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவார். செல்லக்குட்டியை பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. பிரேக்கிங் பயங்கரமாக இருங்க. ஸ்கிட் ஆகிற மாரி ஃபீல் ஆகலை. ஏபிஎஸ் பிரேக் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதேமாரி தான் இருக்குது. ஏன்னா நார்மல் பிரேக் தான், ஸ்கிட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் ஃபீலே ஆகலை. பிரேக் சூப்பராக இருக்குது. ஆயில் வாப்ளிங் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. மிரர் கிளாஸ் போட்டிருக்காங்களா, உள்ளே இருக்குது, வியூ ஆகுது, சூப்பராக இருக்குது. பிரம்போ கேன் ஆயில் ஒயிட் கலர் போட்டிருக்காங்க. மேட்சிங்காக ஒரு சின்ன விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காரு. செல்லக்குட்டி பார்த்துனே இருக்கலாம் போலதுங்க. சூப்பராக இருக்காங்க. 2 ஸ்டோக் கிங் சும்மாவாக சொல்லிட்டாங்க. இதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸாக இருக்காங்க, RX லவர்னு. இந்த பைக்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கீர்லேயே ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், கிளச் விஷயம் கீரில் தான் இருக்குது பார்த்தீங்களா, கீரில் இருக்குது. இப்போது கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்.
RX100 வந்து திருப்பிலாம் விடுவாங்கன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா விட்டு வாய்ப்பில்லை. விட்டாலும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் தான் விடுவாங்க. 4 ஸ்ட்ரோக்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வராது. RX100 எடுக்கிற மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா சவுண்டு தான். லுக்கு வந்து செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு தான். சவுண்டுக்கு தான் எல்லாம் எடுக்குது. சவுண்டு வராதப்போ யார் எடுப்பாங்க? 4 ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வர 2 ஸ்ட்ரோக்னா தான் வரும். 2 ஸ்ட்ரோக் ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX வந்து ஏன் பேன் பண்ணாங்கன்னா ஸ்பீடுனாலாம் பேன் பண்ணல. எல்லோரும் ஸ்பீடுன்னாங்க. அப்படிலாம் இல்லை, எவ்வளவோ ஸ்பீடு பைக்லாம் இருக்குது, சூப்பர் பைக்லாம். அது மெயின் பர்பஸ் இல்லை. 2 ஸ்ட்ரோக்னா ஆயில் மிக்ஸ் பண்ணுறல பெட்ரோல், அதனால் பொல்யூஷன் வரும், புகை வருது பார்த்தீங்கன்னா, அதனால் மாசுபடுது அப்படின்ட்டு RX மட்டும் தெரியல, சூப்பர் எக்ஸல்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, ஆயில் மிக்ஸ் பண்ணுறது. அது ஓவர் ஸ்பீடாக போகுது, அந்த பைக்கும் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் தான் XL100 விட்டுருக்காங்க, பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரி. கண்டிப்பாக RX100 விட்டு வருவாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதே, இருக்கிற ட்ரூத்து தான் சொல்கிறேன். செல்லக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொடுத்துக்கினே இருக்கணும், டானிக் மாரி ஆயில் கொடுத்துக்கினே இருக்கணும். டானிக் எவ்வளோ அளவுக்கு கொடுக்குறோன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகும், அந்த அளவுக்கு புகையும் தள்ளுவான். முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்ட்ரோக்கை சேவ் பண்ணுங்கள். பயங்கரமான வண்டிங்க 2 ஸ்ட்ரோக். RXனே இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த எக்ஸலே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன், அதுவே RX100 தாங்க வரும். அந்த வீடியோவும் கூட சீக்கிரம் போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வியர் பண்ணி போங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துனே இருங்க. 3 குட்டி பசங்க வந்திருக்காங்க, நம்ம RX சவுண்டை கேட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க கேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? RX பவர் ஆஃப் கிங்க, அங்கே கை கொடுங்க பாருங்க. பவர் ஆஃப் கிங் தான் உண்மையாகவே. 2 ஸ்ட்ரோக்கில் வந்து எந்த வண்டியும் வச்சு முடியாது. 2 ஸ்ட்ரோக்கில் பவர் ஆஃப் கிங் தான். 4 ஸ்ட்ரோக்கில் எத்தனையோ கிங் இருக்கலாம், ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க கிங்கு. நிறைய பேர் RX100 வருவீங்க. எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வியர் பண்ணி போங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துனே இருங்க. நம்மளும் சீக்கிரமாக தெரிய வரும். சூப்பர் பைக் தான் எடுக்க போகிறோம், கூடி சீக்கிரமாக எடுத்துலாம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துனே இருங்க. டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தான் சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். டாடா பாய்.